அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரசியலமைப்பிலிருந்து முக்கியமான ஒரு 25 நாட்கள் தேர்வடியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலில் நான் பாருங்க, சஞ்சார் சக்தி என்னும் பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கான திட்டம் எந்த துறையின் கீழ் வருகின்றது? சஞ்சார் சக்தி என்னும் பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கான திட்டம் எந்த துறையின் கீழ் வருகின்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தொலைத்தொடர்பு. சஞ்சார் சக்தி என்னும் பெண்கள் சுய உதவிக்குழு திட்டம் தொலைத்தொடர்பு துறையின் கீழ் வருகின்றது. இரண்டாவது வினா, பல்வேந்திராய் மேத்தா குழு எதனுடன் தொடர்புடையது? ஒரு முக்கியமான வினா. பல்வேந்திராய் மேத்தா குழு எதனோடு தொடர்புடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை. பல்வேந்திரா மேத்தா குழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை. இந்த பல்வேந்திரா மேத்தா குழு 1957ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. மூன்றாவது வினா, பண மசோதா எந்த அவையில் அறிமுகம் செய்யப்படும்? பண மசோதா எந்த அவையில் அறிமுகம் செய்யப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, லோக்சபா. அதாவது மக்களவையில் மட்டுமே அறிமுகம் செய்யப்படும். பண மசோதா லோக்சபையில் மட்டும் அறிமுகம் செய்யப்படும். நாலாவது வினா, மாநில மறுசீரமைப்பு என்பது எந்த திருத்தத்துடன் தொடர்புடையது? ஒரு முக்கியமான வினா. மாநில மறுசீரமைப்பு என்பது எந்த திருத்தத்துடன் தொடர்புடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 7வது திருத்தம். இந்த மாநில மறுசீரமைப்பு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1956. அடுத்தது, 1998இல் அமைக்கப்பட்ட 11வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? 1998இல் அமைக்கப்பட்ட 11வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏ.எம். குஸ்ரோ. 11வது நிதிக்குழுவின் தலைவர் ஏ.எம். குஸ்ரோ. இந்த கேசி நியோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னா கேசி நியோகி. பந்த் அப்படிங்கிறவர் 10வது நிதிக்குழுவின் தலைவர் பந்த். டி ரங்கராஜன் அப்படிங்கிறவர் 12வது நிதிக்குழு தலைவர். அடுத்த வினா, மின்னணு வாக்கு இயந்திரம் முதலாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டு? மின்னணு வாக்கு இயந்திரம் முதலாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1982. மின்னணு வாக்கு இயந்திரம் முதலாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 1982. ஏழாவது வினா, மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்திய பிரதமர் யார்? மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்திய பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வி.பி. சிங். மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்திய பிரதமர் வி.பி. சிங். உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க, மண்டல் கமிஷனை பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எட்டாவது வினா, ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 6 ஆண்டுகள். ஒன்பதாவது வினா, அரசியலமைப்பின் எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தினை நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என அரசினை வலியுறுத்துகின்றது? அரசியலமைப்பின் எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தினை நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று அரசினை வலியுறுத்துகின்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அரசு நெறிமுறை கோட்பாடு. 10வது வினா, எந்த நாட்டிலிருந்து நமது அடிப்படை கடமைகளுக்கான ஆதாரம் பெறப்பட்டது? ஒரு முக்கியமான வினா இது. எந்த நாட்டிலிருந்து நமது அடிப்படை கடமைகளுக்கான ஆதாரம் பெறப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ரஷ்யா. அடிப்படை கடமைனா ரஷ்யா. அடிப்படை உரிமை அமெரிக்காவிலிருந்து எடுத்திருப்போம். 11வது வினா, மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கிட அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது? இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்டிருக்காங்க. மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கிட அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, எஸ்கேதார் கமிட்டி. இது ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1948. அடுத்த வினா, சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஒற்றை குடியுரிமை போன்ற
சிறப்பு கூறுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? சட்டத்தின் ஆட்சி, ஒற்றை குடியுரிமை போன்ற சிறப்பு கூறுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்து. 13வது வினா, நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை பகுதிகளை கொண்டது? ஒரு முக்கியமான வினா. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை பகுதிகளை கொண்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 25. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25 பகுதிகளை கொண்டது. உங்களுக்கு வினா பாருங்க, நமது இந்திய அரசியலமைப்பு எத்தனை அட்டவணைகளை கொண்டதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 14வது வினா, கீழ்கண்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பு அவையின் ஆலோசகராக பணியாற்றியவர் யார்? கீழ்கண்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பு அவையின் ஆலோசகராக பணியாற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி BNR ராவ். 15வது வினா, இந்தியா பின்பற்றி வரும் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இந்தியா பின்பற்றி வரும் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கனடா. கூட்டாட்சி அமைப்பு கனடாவிலிருந்து எடுத்திருப்போம். 16வது வினா, குடியரசுத் தலைவர் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்பது குறித்த விஷயங்கள் எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? குடியரசுத் தலைவர் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்பது குறித்த விஷயங்கள் எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆர்டிகல் 55. 17வது வினா, துணை குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு தலைமை வகிப்பார்? துணை குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு தலைமை வகிப்பார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராஜ்யசபா. துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா அவைக்கு தலைமை வகிப்பார். 18வது வினா, உலக இன வேறுபாட்டொழிப்பு நாள் கடைபிடிக்கப்படுவது எப்பொழுது? உலக இன வேறுபாட்டொழிப்பு நாள் கடைபிடிக்கப்படுவது எப்பொழுது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மார்ச் 21. உலக இன வேறுபாட்டு ஒழிப்பு நாள் மார்ச் 21. 19வது வினா, இந்தியாவில் உள்ள மொத்த உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை. ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் உள்ள மொத்த உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 25. இந்தியாவில் உள்ள மொத்த உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை 25. 20வது வினா, தேசிய நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு எத்தனை மாதத்திற்குள் அது நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ 1 மாதம். 21வது வினா, விதி 40 எதை பற்றி பேசுகிறது? விதி 40 எதை பற்றி பேசுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிராம பஞ்சாயத்து. விதி 40 கிராம பஞ்சாயத்து பற்றி பேசுகிறது. 22வது வினா, கீழ்கண்ட எந்த குழுவின் பரிந்துரைக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு அவை ஏற்படுத்தப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. கீழ்கண்ட எந்த குழுவின் பரிந்துரைக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு அவை ஏற்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கேபினட். 23வது வினா, 1946ஆம் ஆண்டு யாரால் அரசியலமைப்பின் குறிக்கோள்கள் பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? 1946ஆம் ஆண்டு யாரால் அரசியலமைப்பின் குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. 1946ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களால் அரசியலமைப்பு குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 24வது வினா, நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உறுப்பினர் அல்லாத யார் ஒருவர் சபை நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள முடியும்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அட்டார்னி ஜெனரல். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உறுப்பினர் அல்லாத ஒருவர் சபை நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள முடியும் அப்படின்னா யாருன்னா அட்டார்னி ஜெனரல். இந்த அட்டார்னி ஜெனரலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 76. இதுவும் முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. கடைசி வினா, குறைந்தது எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சி என ஒப்புதல் பெற்ற கட்சிகள் தேசிய கட்சிகள் ஆகும்? குறைந்தது எத்தனை மாநிலங்களில்
மாநில கட்சி என ஒப்புதல் பெற்ற கட்சிகள் தேசிய கட்சிகளாகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 4. குறைந்தது 4 மாநிலங்களில் மாநில கட்சி என ஒப்புதல் பெற்ற கட்சிகள் தேசிய கட்சிகளாகும். நண்பர்களே, நீ நம்ம அரசியலமைப்பிலிருந்து முக்கியமான 20 வினாக்கள் பார்த்தோம். நீங்க எவ்வளவு மார்க் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.